காணொலியை காண வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியில் நீங்கள் இங்கிலீஷ் கிராமரில் லெசன் 3 பார்ட் சி முதல் லெசனில் நம்ம வெறுப்பு பற்றி படித்தோம். ரெண்டாவது லெசனில் ப்ராவர்ப் பற்றி படித்தோம். மூன்றாவது லெசனில் ஃபர்ஸ்ட் பகுதியில் ப்ரெசன்டென்ஸ், செகண்ட் பகுதியில் பாஸ்ட் டென்ஸ், பார்ட் சியில் ஃபியூச்சர் டென்ஸை பார்க்க போகிறோம். எதிர்காலம் அல்லது வருங்காலம். இதில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது அதே மாதிரி காலத்தை பிரிக்கணும். சிங்குலர், plural, first person, second person, and third person. I shall go. நான் போவேன். we shall go. என்ன முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு மட்டும்தான் ஷேல் வரும். நான் போவேன், நாங்கள் போவோம். செகண்ட் பர்சன் நீ வில் தான் வரணும். யூ வில் கோ, யூ வில் கோ. நீ போவாய், நீங்கள் போவீர்கள். இட்டு, ராமா எல்லாத்துக்கும் வில் கோ தான் வரும். ராமா, சீதா எல்லாத்துக்கும் வில் கோ. தே வில் கோ. அவர்கள் போவார்கள், அவைகள் போகின்றன. அவைகள் போவார்கள், அவைகள் போகும். இதில் முக்கியமான கீவேர்டு பார்த்தீங்கன்னா டுமாரோ, நாளைக்கு, நெக்ஸ்ட் டே, கம்மிங் இயர் 2026 இந்த மாதிரி வரும். சூன், விரைவாக, இந்த மாதிரி கீவேர்டு பயன்படுத்தி இதை எழுதலாம். விரைவாக, சீக்கிரம், அடுத்த வாரம், அடுத்த மாதம். அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஷன். இதே மாதிரி அட்டவணை போட்டுருந்தாங்க. First person, second person, third person. Singular, plural. I shall be going. We shall be going. நாங்கள் போய்கொண்டு இருப்போம். You will be going. You will be going. He, she, it, Rama will be going. They will be going.
அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள், அவைகள் போய்கொண்டிருக்கும், அவன் போய்கொண்டிருப்பான், நீ போய்கொண்டிருப்பாய், எல்லாம் இது பை தி டைம் இந்த வேர்டு வரும். பை தி டைம் நெக்ஸ்ட் இயர் he will come there by the time by this time next year, by this time next month வரும். இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள். future perfect tense. perfect னு வந்தாலே have has வரும். இங்க வந்து அவன் have gone, I shall have gone, we shall have gone, you will have gone, you will have gone, he will have gone, she will have gone, it will have gone, Rama will have gone, they will have gone. அவர்கள் போய்கொண்டு இருந்திருப்பார்கள். ரெண்டு இருந்திருப்பார்கள். இதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் வரும். ஆனா இது கூட என்ன வரும்? பை திஸ் டைம், பை தி எண்ட் ஆஃப் வரும். பை தி எண்ட் ஆஃப், by the end of this week, example, month, by the end of, before வரும், after வரும், by the end of this month, அந்த வார்த்தை வந்தாதான் future perfect. அடுத்த future perfect continuous tense. I shall have been going. We shall have been going. எல்லாத்துக்கும் been வரணும். You will have been going. You will have been going. He, Rama, எல்லாத்துக்கும் will have been going. They will have been going. They will have been going. குறுக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் டென்ஸ் வகுப்புகள் முடிந்துவிட்டது. தொடர்ந்து நம்ம டென்ஸ் அப்ளிகேஷன் நாளைக்கு பார்ப்போம். அது தொடர்ந்து நம்ம டயலாக் எப்படி எழுது என்பதையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த வீடியோ காண வந்த அனைவருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.